வெல்கம் டு மாசா ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இன்னைக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல இருக்கிற மாடல் 3 கொஸ்டின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம மாடல் 1 and 2 வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ள வாங்க, கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு புரியும். ஸோ அதை பார்க்காம இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதை பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ள வாங்க, சரியா? சரி, ஓகே, நம்ம டாபிக்லோட போயிடலாம். இந்த மாடல் 3 கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்டே பேசிக்ஸ் படிக்கும்போது படித்தோம். என்ன படித்தோம் அப்படின்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து நோ சேஞ்ச் அப்படின்னு நம்ம படித்தோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து நோ சேஞ்ச் அப்படின்னு படித்தோம். அதாவது ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து 100 ரூபாய் அப்படின்னா செகண்ட் இயருக்கு எவ்வளோ தான் இருக்கும்? 100 ரூபாய் தான் இருக்கும். 10 வருஷம் கழிச்சு எவ்வளோ தான் இருக்கும்? 100 ரூபாய் தான் இருக்கும். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து எக்காரத்துக்கு வந்து என்ன ஆகாது? சேஞ்ச் ஆகாது, சரியா? அந்த கான்செப்ட் வச்சு தான் இந்த கொஸ்டின் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? சால்வ் பண்ணுவோம், சரியா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு கொஸ்டின் வந்து நம்ம பார்த்தோம். என்ன கொஸ்டின் அப்படின்னா, 1000 அப்படிங்கிற பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 100 ரூபீஸ் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ இந்த பேசிக் கொஸ்டின் வச்சு நம்ம பார்த்தோம், சரியா? இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் எப்படி தெரியுமா கேட்பாங்க? இப்போ ஒரு 3 இயரில் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து 1300 மாறுது. அதே நேரத்தில் ஒரு 4 இயரில் அது எப்படி மாறுதான்? 1400 மாறுதான். அப்படின்னா பிரின்சிபல் அமௌண்ட் வந்து என்னன்னு கேட்பாங்க, சரியா? ஸோ இது 3 இயரில் 1300 மாறுதுன்னா அந்த 1300க்கு அர்த்தம் வந்து என்ன அப்படின்னா பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட், சரியா? ஸோ இது இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுத்தா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இயரோட டிஃப்ரென்ஸ் எடுங்க. கண்டிப்பாக ஒரு 2 இயர் கொடுத்துருப்பாங்க, அந்த இயரோட டிஃப்ரென்ஸ் எடுங்க, சரியா? நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு இயர். இந்த அமௌண்டோட டிஃப்ரென்ஸ் எடுங்க, எவ்வளவு? 100. ஸோ 1 இயருக்கு 100, சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து 2 இயர் 100 இருந்துச்சுன்னா 1 இயர் என்ன பண்ணுவீங்க? 15 கன்வெர்ட் பண்ணிக்கோங்க, சரி? நம்ம 1 இயருக்கான அந்த டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். அந்த 1 இயருக்கான இன்க்ரீஸ் ஆன அமௌண்ட் தான் வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அர்த்தம். ஏன்னா நமக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகாதுல்ல. ஸோ ஒரு வருஷத்துக்கு நம்ம எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு இயருக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கோ அந்த அமௌண்ட் வந்து என்னது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அர்த்தம், சரியா? ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இந்த 3 இயரில் பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் சேர்ந்ததான் வந்து என்னது? 1300, சரியா? நான் உங்களுக்கு புரியதுக்கான எழுதுறேன் பாருங்க. ஸோ பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் சேர்ந்ததான் வந்து என்னது? 1300. ஸோ 3 இயரில், சரி? அப்போ இதில் 3 இயருக்கான இன்ட்ரெஸ்ட் எவ்வளவோ அதை கால்குலேட் பண்ணி நம்ம என்ன பண்ணால் போதும்? இதுலேருந்து கழிச்சா போதும், சரியா? அப்போ பிரின்சிபல் ப்ளஸ் 3 இயருக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து 300 ஈக்குவல் டு எவ்வளவு? 1300. ஸோ இதை நம்ம இங்கே கழிக்கும் போது நமக்கு பிரின்சிபல் எவ்வளோ கிடைக்கும்? 1000 கிடைக்கும், சரியா? இதுதான் பேசிக் கொஸ்டின். இந்த கொஸ்டினை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? இந்த பேட்டர்ல தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா எல்லா கொஸ்டின் சால்வ் பண்ண போறோம், சரியா? இப்போ பாருங்க, a sum of money at simple interest amounts to rupees 815 in 3 years and rupees 854 in 4 years. Find the sum. பிரின்சிபல் என்னன்னு கேட்டிருக்காங்க, சரியா? அப்படியே எழுதுங்க பார்ப்போம். ஸோ 3 இயரில் அது எவ்வளோ மாறுதான்? 815 மாறுதான். அதே நேரத்தில் அது 4 இயரில் எவ்வளவா மாறுதான்? 854 மாறுதான். ஸோ அந்த இயரோட டிஃப்ரென்ஸ் எடுங்க, எவ்வளவு? 1 இயர். அதே மாதிரி இந்த அமௌண்டோட டிஃப்ரென்ஸ் எடுங்க, எவ்வளவு? 39 ரூபீஸ். ஸோ 1 இயருக்கு 39 ரூபீஸ்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 39 ரூபீஸ்னு அர்த்தம். ஸோ 3 இயரில் தான் இது 815 மாறுதான், சரியா? அப்போ இந்த 815 வந்து என்னது? பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட், சரியா? ஸோ இதுல நம்ம என்ன பண்ண போறோம்? 3 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் நீங்க என்ன பண்ண போறீங்க? கழிக்க போறீங்க. ஸோ 39 × 3 93 27 7 இது 2 3 9 2 11 117. ஸோ 3 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 117. அது என்ன பண்ண போறோம்? நம்ம கழிக்க போறோம். ஸோ 15 7 கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? 8 கிடைக்கும், சரியா? ஸோ 10 1 கழிச்சா 9, 7 1 கழிச்சா 6, 698 ரூபாய் இருக்கும், சரியா? அப்போ சம் எவ்வளோ இருக்கும்? 698 இருக்கும். ரொம்ப ஈஸி தான். இது வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கான இவ்வளோ ஸ்டெப் எழுதியிருக்கேன். நீங்கள் டக்குன்னு பார்த்தோன்னே என்ன பண்ணலாம்? இதுக்கெல்லாம் ஆன்சர் போடலாம், சரியா? ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்க. A certain sum of money lent out at simple interest basis amounts to rupees 660 in 3 years and 720 in 5 years. The sum lent is, சரியா? ஒரு குறிப்பிட்ட அசலானது 3 ஆண்டுகளில் ரூபாய் 660ஆகவும் 5 ஆண்டுகளில் ரூபாய் 720ஆகவும் மாறுகிறது எனில் அசல் எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க, சரியா? ஸோ நல்லா கவனிங்க. ஸோ இது வந்து 3 இயரில் 660 மாறுதான். அதே நேரத்தில் 5 இயரில் எப்படி மாறிதான்? அது 720 மாறுதான். நான் சொன்ன மாதிரி இந்த இயரோட டிஃப்ரென்ஸ் எடுங்க, எவ்வளோ கிடைக்கும் நமக்கு? 2 இயர். இந்த அமௌண்டோட டிஃப்ரென்ஸ் எடுங்க, எவ்வளோ இருக்கு நமக்கு? 60 ரூபீஸ். அப்போ 2 இயருக்கு 60 ரூபீஸ் அப்படின்னா
1 இயருக்கு எவ்வளோ இருக்கும் நமக்கு 30 rupees இருக்கும். 1 இயருக்கு எவ்வளோடா இருக்கும் 30 rupees இருக்கும். சரியா? அப்போ 3 இயருக்கான அந்த இன்ட்ரெஸ்ட்டை கழிச்சா போதும், நம்ம என்ன பண்ணிடலாம் ஆன்சரை எழுதலாம். அப்போ 3 இயருக்கான இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்கும் நமக்கு 90 rupees. அப்போ 660 இருந்து நம்ம 90 கழிச்சா நமக்கு எவ்வளோ இருக்கும் 570 இருக்கும். சரியா? ஸோ 570 rupees தான் நமக்கு என்னதான் இருக்கும் ஆன்சராக இருக்கும். சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, தேர்ட் கொஸ்டின் பாருங்க. At simple interest, rupees 1000 become 1150 in 3 years. If the rate is increased by 3%, then the total amount அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ ரேட் வந்து 3% இன்க்ரீஸ் ஆயாச்சு அப்படின்னா டோட்டல் அமௌண்ட் வந்து எவ்வளவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ கவனிங்க, ஸோ 1000 அப்படிங்கிறது 1150 எத்தனை வருஷத்துல மாறுது 3 இயர்ஸ்ல மாறுது. கரெக்டா? ஸோ அப்போ 1 இயரோட இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னா 50 rupees. 1 இயரோட இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு 50 rupees. சரியா? ஸோ கவனிங்க, மொத்த தொகை எவ்வளோன்னு கேட்காங்க. 3% இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா மொத்த தொகை எவ்வளவு, அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட்லேருந்து 3% இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா மொத்த தொகை வந்து எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? ஸோ 1 இயருக்கு வந்து நமக்கு எவ்வளோ இருக்குது 50 rupees. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் SI is equal to PNR divided by 100. சரியா? ஸோ SI இங்கே எவ்வளோ இருக்குது 1 இயருக்கு 50 rupees இருக்குது. P எவ்வளோ இருக்குது 1000 இருக்குது. N வந்து என்ன போடுவீங்கன்னா 1 இயர் போடுவீங்க, ஏன்னா அங்கே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 1 இயர் தானே போட்டுறீங்க. ஸோ 1 இயர். ஸோ இன்ட்டு R தெரியாது, கண்டுபிடிக்கணும். சரியா? டிவைட் பண்ணி என்ன போட்டுருவீங்க 100. அப்போ 0 கட் ஆகும். ஸோ இந்த 0 கட் ஆயிரும். சரியா? ஸோ அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு 5%. சரியா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு 5%. இப்போ 3% நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ ஆகும் 8% ஆயிரும். அப்போ நீங்கள் கண்டுபிடிச்சா போதும். அப்போ 3% ப்ளஸ் 3% நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போ 6 நம்ம எவ்வளோ ஆயிரும் 8%. ஸோ டோட்டல் அமௌண்ட் அதே மாதிரி தான். ஸோ P வந்து 1000, N வந்து 3 இயர் போடுவீங்க, ஏன்னா மொத்த தொகை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 3 வருஷம் தான் அவங்க கொடுத்துருக்காங்க, அதனால 3 இயர் போடுவீங்க. ஸோ R வந்து 8%, டிவைட் என்ன போட்டுருவீங்க 100. ஸோ 2 0 கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 24. ஸோ 240. சரியா? மொத்த தொகை அமௌண்ட் அப்படின்னா பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட். அப்போ 1000 பிளஸ் 240 நமக்கு என்ன இருக்கும் 1240. சரியா? ஸோ இந்த கொஸ்டினை நீங்கள் ஷார்ட்கட்டில் நீங்கள் செய்ய போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணுவீங்க, ஷார்ட்கட்டில் செய்ய போறீங்க, டக்குன்னு முடிச்சிடணும். வித்தின் செகண்ட்ஸில் நம்ம என்ன பண்ணோம் சால்வ் பண்ணோம். அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னா 1000 இருக்குது, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு 50 rupees. சரியா? நம்ம எப்போதுமே பிரின்சிபல் அமௌண்ட் 100% எடுப்போம். அப்போ 1000ங்கிறது எவ்வளவு 100%. சரியா? ஸோ அப்போது 0 கட் பண்ணிங்கன்னா 10% கிடச்சிரும். அப்போ 10% 100 அப்படின்னா இதில் பாதி தானே 5%. 5% எவ்வளோ இருக்கும் 50 rupees கிடச்சிரும். அப்போ 5% வந்து ஆல்ரெடி இருக்குது. அப்போ 3% இன்க்ரீஸ் பண்ணியாச்சுன்னா அது எவ்வளோ ஆயிரும் 8% ஆயிரும். சரியா? எவ்வளோ ஆயிரும் 8%. இந்த 8% எத்தனை வருஷம் நம்ம கால்குலேட் பண்ணோம் 3 இயருக்கு. ஸோ 3 × 8 எவ்வளோ கிடைக்கும் 24%. புரியுதா? ஸோ அப்போ நம்ம வந்து 100%லேருந்து 10% கண்டுபிடிச்சோம். ஸோ 1% நமக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 1 0 கட் பண்ணால் போதும். ஸோ 1% அப்படிங்கிறது 10 இருக்கும். அப்போ 24%ங்கிறது நமக்கு எவ்வளோ இருக்கும் 240 இருக்கும். சரியா? ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ பிரின்சிபல் என்ன பண்ணுவீங்க, சாரி அமௌண்ட் என்ன பண்ணுவீங்க, அந்த பிரின்சிபலை இந்த இன்ட்ரெஸ்ட் கூட நீங்கள் என்ன பண்ணால் போதும் ஜஸ்ட் ஆட் பண்ணால் போதும். அப்போ 1000 + 240 1240 இருக்கும். சரியா? நார்மல் மெத்தட்லையும் சால்வ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஷார்ட்கட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம். ஆனால் கான்செப்ட் வந்து என்ன பண்ணிக்கோங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? எப்போதுமே எந்த ஒரு நீங்கள் ஒரு மேக்ஸ் ப்ராப்ளம் எடுத்தாலும் கான்செப்ட் தெரியாமல் பேசிக்காக உள்ள டேர்ம்ஸ் தெரியாமல் நீங்கள் என்ன பண்ணாதீங்க ஷார்ட்கட்டுக்கு போகவே செய்யாதீங்க. இதெல்லாம் ஈஸியாகவே நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். சரியா? ஸோ உங்களுக்கு மேக்ஸ் கிளாஸஸ் இல்லைனா வேறு ஏதாவது உங்களுக்கு கிளாஸஸ் ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணுங்கள், இதான் என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட இன்ஸ்டியூட் பார்த்திங்க அப்படின்னா மார்த்தாண்டத்தில் இருக்குது. ஸோ நம்ம ரயில்வே, SSC, TNPSC இந்த மாதிரி எல்லா எக்ஸாம்ஸுமே நம்ம வந்து கிளாஸஸ் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டே பண்ணி எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் படிக்கணும், இல்லை ஆன்லைன் கிளாஸஸ் வேணும், இல்லை ஏதாவது மெட்டீரியல்ஸ் வேணும்னா கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கூட என்ன பண்ணிக்கலாம், இது என்னோட பர்சனல் நம்பர் தான், இதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. A sum of money amounts rupees 8,400 in 5 years and rupees 936 in 7 years at simple interest
ஃபைண்ட் த சம் அட் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது கவனிங்க, 9360 சரியா. ஸோ 5 இயர்ஸில் ஒரு அமௌண்ட் வந்து 8400 மாறுதான். அதே நேரத்தில் 7 இயரில் அந்த அமௌண்ட் எவ்வளோ மாறுதான், 9360 மாறுதான். சரியா. ஃபைண்ட் த சம் அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கேட்குறாங்க. சரியா. ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் எடுங்க. ஸோ 2 இயர். ஸோ 8400லேருந்து 9360 நம்ம எடுத்தோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 960 நமக்கு கிடைக்கும். சரியா. ஸோ 960. அப்போ 2 இயருக்கு வந்து 960 அப்படின்னா 1 இயருக்கு நமக்கு எவ்வளோ இருக்கும், 480 இருக்கும். ஸோ 1 இயருக்கு எவ்வளோ இருக்கும், 480 இருக்கும். ஸோ இதில் நம்ம நார்மல் மெத்தட் தான். ஸோ 1 இயருக்கு 480 அப்படின்னா 5 இயருக்கான இன்ட்ரெஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், கழிப்போம். ஸோ 48 × 5 ஐட்டா 40 சீரம் இது 4 அதனால 24 24. ஸோ 2400 கழிச்சிருவோம். அப்போ நமக்கு என்ன இருக்கும், 6000 இருக்கும். ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 6000. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க அப்படின்னா ஃபார்முலா தான். ஸோ எஸ்ஐ வந்து 480, பி வந்து 6000, என் வந்து 1 இயர், ஏன்னா 1 இயருக்கான இன்ட்ரெஸ்ட் தான் போட்டிருக்கோம். சரியா. ஆர் வந்து தெரியாது, டிவைட் என்ன போட்டுருவீங்க, 100 போட்டுருவீங்க. சரியா. 0 கட் பண்ணுவீங்க, இந்த 0 கட் பண்ணுவீங்க. இதெல்லாம் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 8 6 48. ஸோ அப்போ நமக்கு எவ்வளோ இருக்கும், ஆர் வந்து எவ்வளோ இருக்கும், 8% இருக்கும். சரி. அப்போ நமக்கு எவ்வளோ வேல்யூ போடுவீங்க நீங்கள், 6000, 8% நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சால்வ் பண்ணிடுவீங்க. சரியா. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இதை மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் எக்ஸாம் ரிலேட்டடான கண்டென்ட் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை என்ன பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.